டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு நிறைய பேர் மத்தியில் நிறைய விதமான குழப்பங்கள் இருக்குது. ஃபைனலான ரேங்க் லிஸ்ட் யாருக்கு, செகண்ட் சிவி லிஸ்ட் எப்போ வெளியாகும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் கண்டிப்பாக வந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ ஃபைனலான ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேங்க்கு தான் உங்களுக்கு வருமா அப்படின்றதை யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த ரேங்க்கு வரலாம், இதுக்கு மேலேயும் ரேங்க்கில் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டு தான் போகுது. ஸோ தமிழகத்தில் குரூப் 4 உடைய தற்சமயம் நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப காலி பணியிடங்கள் ரொம்ப குறைவு. ஸோ இவ்வளவு கம்மியான காலி பணியிடங்கள் வரலாற்றில் இருந்ததே கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளை விட இந்த டைம் இருக்கிற காலி பணியிடங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சிவி அப்லோட் எல்லாமே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த விஏஓ ரெட் கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓவை நிரப்புறதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுங்க. அதனால் விஏஓவுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் தற்சமயம் ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே நிரப்ப போகிறாங்க. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஃபாரவர்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸு, ஃபாரவர்ட் கார்டு வாட்சர், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே தற்சமயம் நிரப்ப போகிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்தீங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் கேள்விக்குரிய. ஸோ குரூப் 4 உடைய கவுன்சிலிங்கள் ஆரம்பிக்க போகிறாங்க மக்களே. அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்களில் கவுன்சிலிங் தேதிகள் உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. கவுன்சிலிங்கில் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும், கவுன்சிலிங் நீங்கள் போயிட்டு சான்றிதழை சரிபார்ப்பு முடித்து விட்டீர்கள் என்றால் குரூப் 4 உடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு வந்துவிடும். தேர்வர்களே, அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதே நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கவலையே விடுங்க, விஏஓ மட்டுமே இல்லை, மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலுக்கு 762, பிசிக்கு 656, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி 495, எஸ்சி 372, எஸ்சி 75, எஸ்டி 25. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 227, பிசி 193, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 146, எஸ்சி 110, எஸ்சி 22, எஸ்டி 8. அடுத்து ஃபார்வர்ட் கார்டு அண்டு டிரைவிங் லைசன்ஸ் ஜென்ரல் 228, பிசி 195, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 147, எஸ்சி 110, எஸ்சி 22, எஸ்டி 7. ஃபார்வர்ட் கார்டு வாட்சர் பார்க்குறப்ப ஜென்ரல் 268, பிசி 229, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி 174, எஸ்சி 130, எஸ்சிஏ 26, எஸ்டி 8. ஸோ டோட்டலாக வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 4662 வேக்கன்சிஸ் தான் நமக்கு இருக்குது. கூடுதலாக காலி பணியிடங்கள் ஒதுக்கப்படும் கண்டிப்பாக. ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோடைய புதிய பாடத்திட்டங்கள் எல்லாமே மாற்ற போகிறாங்க. கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் இந்த 2026 குரூப் 2 மற்றும் குரூப் 2A குரூப் 4 உடைய ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சிலபஸ் மட்டும்தான் வரும். கோச்சிங் சென்டரை நம்பி போக வேண்டாம். யாரும் கோச்சிங் சென்டரை நம்பி இதுவரை போகாதீங்க. கண்டிப்பாக 2026 குரூப் 4க்கு, குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கு சிலபஸ் மாற்ற போகிறாங்க. ஸ்கூல் புக்கு நியூ புக்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2026 ஆனுவல் பிளானரில் இது உங்களுக்காகவே தெரியும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் எல்லாத்தோடைய அறிவிப்புகள் ஆனுவல் பிளானர் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்காகவே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு நிறைய பேர் மத்தியில் நிறைய விதமான குழப்பங்கள் இருக்குது. ஃபைனலான ரேங்க் லிஸ்ட் யாருக்கு, செகண்ட் சிவி லிஸ்ட் எப்போ வெளியாகும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் கண்டிப்பாக வந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ ஃபைனலான ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேங்க்கு தான் உங்களுக்கு வருமா அப்படின்றதை யாராலையுமே சொல்ல முடியாது.
ஸோ இந்த ரேங்க்கு வரலாம், இதுக்கு மேலேயும் ரேங்க்கில் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டு தான் போகுது. ஸோ தமிழகத்தில் குரூப் 4 தற்சமயம் நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப காலி பணியிடங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இவ்வளவு கம்மியான காலி பணியிடங்கள் வரலாற்றில் இருந்ததே கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளை விட இந்த டைம் இருக்கிற காலி பணியிடங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிவி அப்லோட் எல்லாமே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டும் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த விஏஓ ரெட் கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓவை நிரப்புறதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுங்க. அதனால் விஏஓவுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் தற்சமயம் ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே நிரப்ப போகிறாங்க. டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஃபாரவர்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸு, ஃபாரவர்ட் கார்டு வாட்சர், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே தற்சமயம் நிரப்ப போகிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்தீங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் கேள்விக்குரிய. ஸோ குரூப் 4 கவுன்சிலிங்கள் ஆரம்பிக்க போகிறாங்க மக்களே. அதிகபட்சம் இன்னும் ஓரிரு தினங்களில் கவுன்சிலிங் தேதிகள் உங்களுக்கு வெளியிட போகிறாங்க. கவுன்சிலிங்கில் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும், கவுன்சிலிங் நீங்கள் போயிட்டு சான்றிதழை சரிபார்ப்பு முடித்து விட்டீர்கள் என்றால் குரூப் 4 அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு வந்துவிடும். தேர்வர்களே, அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதே நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கவலையே விடுங்க. விஏஓ மட்டுமே இல்லை, மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலுக்கு 762, பிசிக்கு 656, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி 495, எஸ்சி 372, எஸ்சி 75, எஸ்டி 25. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 227, பிசி 193, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 146, எஸ்சி 110, எஸ்சிஏ 22, எஸ்டி 8. அடுத்து ஃபார்வர்ட் கார்டு அண்டு டிரைவிங் லைசன்ஸ் ஜென்ரல் 228, பிசி 195, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 147, எஸ்சி 110, எஸ்சிஏ 22, எஸ்டி 7. ஃபார்வர்ட் கார்டு வாட்சர் பார்க்குறப்ப ஜென்ரல் 268, பிசி 229, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி 174, எஸ்சி 130, எஸ்சிஏ 26, எஸ்டி 8. ஸோ டோட்டலாக வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 4662 வேக்கன்சிஸ் தான் நமக்கு இருக்குது. கூடுதலாக காலி பணியிடங்கள் ஒதுக்கப்படும் கண்டிப்பாக. ஸோ மக்களே, டிஎன்பிசியோடைய புதிய பாடத்திட்டங்கள் எல்லாமே மாற்ற போகிறாங்க. கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் இந்த 2026 குரூப் 2 மற்றும் குரூப் 2A குரூப் 4 ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சிலபஸ் மட்டும்தான் வரும். கோச்சிங் சென்டரை நம்பி போக வேண்டாம். யாரும் கோச்சிங் சென்டரை நம்பி இதுவரை போகாதீங்க. கண்டிப்பாக 2026 குரூப் 4க்கு, குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கு சிலபஸ் மாற்ற போகிறாங்க. ஸ்கூல் புக்கு நியூ புக்ஸை வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2026 ஆனுவல் பிளானரில் இது உங்களுக்காகவே தெரியும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் எல்லாத்தோடைய அறிவிப்புகள் ஆனுவல் பிளானர் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்காகவே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.